அனைவருக்கும் வணக்கம். ஹிட்லர் அதாவது இறந்து பல வருடம் ஆனாலும் சர்வாதிகாரி, ஜெர்மனியை ஆட்டி படைத்தவர், யூதர்களை அழித்தவர் அப்படின்னு பல விமர்சனங்கள் இருந்தாலும் இன்றைக்கி ஒரு ஹிட்லர் பேரை சொன்னாலே நடுங்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதேமாரி நம்பால் சுபாஷ் சந்திர போஸ் பேரை சொன்னாலே ஒரு கம்பீரமும் வீரமும் தனிச்சலாக எல்லாத்துக்கும் வரும். அவங்க ரெண்டு பேரும் சந்திச்சா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சந்தித்தாங்க. முதல் உலகப் போர் நடந்து முடிஞ்ச நேரத்தில் போய் ஹிட்லரை எப்படியாவது பார்த்து வரணும். நம்ம சுபாஷ் சந்திர போஸ் போயிருக்காரு. அவ்வளோ சீக்கிரம் ஹிட்லரை சந்திச்சிட முடியாது. இருந்தாலும் இவருக்கு டைம் கொடுத்துருக்காங்க. அந்த ரூமுக்கு அந்த பங்களாக்குள்ளே போனோடனே நம்ம சுபாஷ் சந்திர போஸ் ஒருத்தர் உட்கார வச்சுருக்காங்க. திடீர்னு ஹிட்லர் மாதிரியே வர்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5-6 பேர் 10 பேர்னு வந்துடுறாங்க. வந்து ட்ரெஸ்ஸை போடுறாங்க, சாப்பிட்றாங்க, தட்டில் பரிமாறுறாங்க, வணக்கம் வைக்கிறாங்க. நம்ம சுபாஷ் சந்திர போஸால் கண்டுபிடிக்க முடியல யார் நம்ம உண்மையான ஹிட்லர் யார் அப்படின்னு. ஏன்னா ஹிட்லர் கொடுறதுக்கு நிறைய பேர் இருந்ததுனால பல ஹிட்லர் அரைஞ்சிருக்காங்க. அதே மாதிரி மார்வேஷத்தில் அப்போ நம்ம சுபாஷ் சந்திர போஸ் அசராமல் உட்காந்துருக்காரு. அப்போ திடீர்னு ஒருத்தர் தோளில் கையை வச்சு, என்ன சுபாஷ் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டோன்னா டப்புன்னு ஏஞ்சி நம்ம சுபாஷ் சந்திர போஸ் கட்டி பிடிச்சிருக்காரு. நல்லா இருக்கீங்களான்னு கேட்டோன்னே, எப்படி என்ன நீ ஹிட்லர்னு கண்டுபிடிச்சிங்கன்னு கேட்குறப்ப, என் தோளில் கையை வைக்கிறதுக்கு உங்களை மாதிரி ஒரு துணிச்சலால தான் முடியும் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஹிட்லருக்கே தூக்கி வாரி போட்டிருக்கு. இந்த மாதிரி ஒரு தில்லான நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நீ தான் சந்திக்கிறேன்னு ஹிட்லரும் சொல்லியிருக்காரு. நானும் உங்களை சந்திச்சு ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த மாவீரரோட மரணம் இன்றைக்கி வரலையும் ஒரு கேலிக்குறியாகவே இருக்குது. நம்ம சுபாஷ் சந்திர போஸோட மரணம் இருந்தாலும் அந்த சுபாஷ் சந்திர போஸோட வரலாறு என்றைக்குமே பேசும். சுதந்திரத்துக்கு பாடுபட்டவர் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள்.